பிதா குமாரன் ஆவி ஆமென். ஜெபம் பண்ண கிளம்புவோம். எங்களை வழிநடத்துகிற பரலோக பிதாவே, நாடுகளே ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற திருச்சபைகளோடு இணைந்து நோக்கி பார்க்கிறோம். வழிபாட்டின் பிரசங்கராக இருந்து எங்களை வழிநடத்துகிறாங்க. உணர்ந்தவர்களாய் வார்த்தைகள் மூலமாய் நடைபெற்றவர்களாய் முடிக்கிருபை எங்களையும் வழிபாட்டையும் மாற்றுவதாக வழியாக வந்தாடுகிறோம். நீங்கள் பிரசன்னாவே ஆமென். ஆண்டுடைய திருப்பெரும் மாட்சிமைக்கின்றும் வழிபாட்டு தொடக்கமாகவும் எழுந்திருந்து பாமாலைகளில் 315 பாமாலை பாடுவோம். அன்போடு எம்மை போற்றி கொடுக்கிறேன் தேவனே, முன்னோடி நடத்திய கஷ்டை மாநில பாமாலை 315. திருச்சபை காலை மாலை ஆராதனை முறைமை 2ஆம் ஆராதனை பக்கம் 14. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறோம். அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், எங்களை கடிந்து மகிழ கிடவோம்.
ஆண்டவரே எங்கள் உதவிகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஏக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் பூமி மகிமையாக நிறைந்திருக்கின்றன. ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமலேவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக எங்கள் மீட்பரை எங்கள் மேல் துணையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் துணையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை மாறாவினை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் துணையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்பதனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து மீது அனுமதி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்துக்கு நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சுத்திகரித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட பாவங்களால் பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் உலகால் படிக்கிட்டவர்களாய் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் இறக்கமுள்ள நாமே தப்பி போன நாடுகளைப் போல நாங்களுடைய வழியை விட்டு அழைத்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணைந்து வந்தோம். கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தக்காதவை செய்து வந்தோம். நீங்கள் சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீதிய சிகிச்சைநாதன் மூலமாய் மனிதனுக்கு அதிர்ஷ்ட வாக்குறுதியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகள் அடியார் திறங்கும். தப்பிதங்கள் அடிக்கங்களுக்கு பொறுமையாயிரும். பாவத்தில் முகம் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இருக்குள்ள பிதாவே, உங்களை பரிசுநாமத்தில் பயன்படாம்படி நாங்கள் இந்திய பக்தியும் நீதியும் தெரிந்து நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தம்மை கிருபை செய்துள்ளோம். சர்வ வல்லமையும் ஆண்டவர் மன்னிப்பையும் வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தேர்ந்தவையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. அனைவரும் எழுந்து நின்று 95ஆம் சங்கீதத்தை சங்கீத மரபிலே
அமர்ந்தவனமாக புத்தரிசி பாடலை 88வது பாடல் போற்றி துதிப்போம் தேவதேவனை செய்த இறைவனே நேற்றும் இன்றும் மாறாமல் இயேசுவை என்றும் பாடி துதிப்போம் என்ற 88வது புத்தரிசி பாடலை அமர்ந்தவனமாக கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம்.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆண்டவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை கோடி ஸ்தோத்திரங்கள் மூலமாய் போற்றுவதும் ஆண்டவருக்கு நாம் வாழ்நாளெல்லாம் துதி செலுத்துவதும் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவே அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி ஆனந்த துணியோடு கூட ஆண்டவரை உயர்த்துவதற்கு நாம் இந்த நேரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதி செலுத்துகின்ற போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. துதி செலுத்துகின்ற போது நமக்கு எதிராக வருகின்ற சத்துரு புறக்கணிக்கப்பட்டு ஓடி போகின்றதை காண்கிறோம். துதி செலுத்துகின்ற போது கட்டுகள் அறுக்கப்படுகின்றதை அறிந்திருக்கின்றோம். துதி செலுத்துகின்ற போது நமக்கு எதிராக இருக்கின்ற தடைகள் உடைக்கப்படுகின்றதை உணர்கின்றோம். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
அவர் நம்ம பாதுகாக்கிறார். ஆகிய பயங்கரமான குற்றங்கள் எல்லாவின் குற்றத்தின் நாட்களில் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அதை ஆண்டவர் பிரசன்னத்தை வாங்கியிருக்கிறேன் சுவாமி. வல்லமையான நிறைவேற்ற ஆசீர்வதிக்க மாட்டவரே என்று சொல்லி அடுத்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்ம மத்தியிலே பிரசனமாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற ஒரு நேரம். ஆண்டவரை பிரசனம் நம்மை ஆளுகை செய்கின்ற ஒரு நேரம். ஆண்டவர் ஜீவ தண்ணீராய் தாகம் தீர்க்கும் நீர்வதாய் ஆலோசனை கண்ணாய் நம்மை ஆளுகை செய்வதற்கு நம்மை பிரசனத்தினாலே நிறைவேற்றப்பட்டவர்களாய் அவருடைய ஆவிய நிறைவினாலே கணிவுறாய் உங்களோடு கூட நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற தொழுது கொள்ளுகின்ற பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் ஆவியானவரை ஆவியின் பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் Amen. Amen.
என்ற ஆவியானவர் நமக்கு கடந்து வந்திருக்கிறார். அவரை நம்பி ஆலயத்திற்காய் அடி எடுத்து வைத்த நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை மேன்மைப்படுத்தி நம்முடைய தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றவராய், அதிசயத்தை செய்கின்றவராய், நம்முடைய நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலே, நம்முடைய சோர்வுகள் களைப்புகள் பலவீனங்கள் மத்தியிலே, அவருடைய சிட்டைகளின் நடுவிலே வந்தடைந்திருக்கின்ற நம்மை ஆண்டவர் ஒரு வாழ்வில் நேராக வழி நடந்த வல்லவராக இருக்கிறார். அவரைத்தான் நாம் நம்பி இருக்கிறோம். அவரைத்தான் நம்பி இந்த ஆலயத்திற்குள்ளாய் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். அவருடைய பிரசனத்தில் தான் நாம் இந்த இடத்துல அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி. உலகத்தை அல்ல, உலகத்தின் சூழ்நிலைகளை அல்ல, உலகத்தின் பொருளாதாரத்தை அல்ல, நாங்கள் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்ய மாட்டவரேன், வந்திருக்கிறோம். எங்களை வாழ்க்கையில் அதிசயம் செய்ய மாட்டவரேன், வாழ்க்கையில் தான் நம்பி இருக்கிற மாட்டவரை நம்பிக்கையோடு ஒரு ஆண்டவரை பார்க்கிறோம்.
மாத்திரமே நம்பினவர்களாய் நான் என்பவர்களாய் வந்திருக்கிறோம். அற்புதம் செய்த நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இத்தனை நாட்களாக எங்களுடைய கண்ணீர், இத்தனை நாட்களாக எங்களுடைய சுமைகள், இத்தனை நாட்களாக எங்களுடைய பலவீனங்கள், இத்தனை ஆண்டுகள் நாங்கள் அவமானத்தை செலுத்துகிறோம். உண்மையே நம்மை அனைத்துமாய் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிறோம். அற்புதம் செய்ய மாட்டவன், நீங்கள் அதிசயத்தை செய்ய மாட்டவன். கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுவார்கள். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாங்க. எங்களுக்கு எதிர்த்து வருகின்ற போராட்டம், எங்களுக்கு எதிர்த்து வருகின்ற பிரச்சனைகள், வியாதிகள், கவலைகள், கலந்தாரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் பற்றின எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாங்க. மறைந்து கொள்கிறாங்க. அன்றுவரே, இந்த பயங்கரமான புற்றுநோய் இரண்டாவது அலை புறப்படுகிறது என்று கேள்விப்படுகிற அபாய கட்டத்தினை ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய செல்லுகள் எழுதுகளாய் வந்திருக்கிற மரணம் பூர்ணமான பாதுகாப்பு கிடைக்கும்படியாய் செல்கின்றோம். அன்றுவரே, கோவாசிலே வந்தடைந்தது அன்றுவரே ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொண்டதை போல எதிர்கால சந்தையிலே ஆண்டவரை பெற்றிருக்கிற தலைமுறை தேவையாய் சென்றதை போல எங்களுக்கும் பாதுகாப்பு சாரும் இந்த தலைமுறை ஆசிர்வதி நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் அற்புதங்களை வாழ்க்கையில் நடக்கட்டும். எங்கள் அற்புதங்களை குடும்பத்தில் நடக்கட்டும். எங்கள் அற்புதங்களை நடப்பதாக கதைகளை மாற்றுகிற தேவனையும் சுதந்திரம் உண்டாவதாக. போராட்டங்கள் மத்தியில் வெளியே தருகின்ற ஆண்டவரே, இன்றைகள் அவமானங்கள் மத்தியில் கீழே எடுக்கின்ற ஆண்டவரே, வல்லமையின் கரமைகள் ஆளுகை செய்வதாக. அற்புதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். காலை ஆராதனை நாங்கள் வீட்டுக்கு போவதற்கு பதிலாக, அல்லது இந்த காவலை காட்சி பார்த்து நாங்கள் நிறைவு செய்வதற்கு பதிலாக ஒரு அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் தருவீராக. வாக்குத்தம் செய்த ஆண்டவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறேன். யுத்தத்தை வல்லமையுள்ள ஆண்டவர்களோடு கூட இருக்கிறேன். சீமையுள்ள ஆண்டவர்களோடு கூட இருக்கிறேன். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கருத்துக்களை காட்டி கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரை விருப்ப இல்லை, அர்ப்பணிப்போடு செல்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலிருந்து புதிய பொதுமொழிபெயர்ப்புகளை படிக்கிறேன். இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்று நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுக்கும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் என்பதே படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்து நிறைவு செய்யப்பட்டது. கிறிஸ்துவுக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் தூய ஆவியானவரின் வழியாக நம்மோடு கூட இடைப்பட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம்.
வாழ்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே வார்த்தைகளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்கின்றோம். ஒரு நாளும் பெருமையாய் திரும்பாத உங்களுடைய வார்த்தைகள், முழுமையான பாத்திரங்களாய் எங்களை வெளிநடத்துகின்ற உங்களுடைய வார்த்தைகள் இப்பொழுதும் எங்களை ஆற்றல்படுத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக. ஆவியானவருடைய பிரசனத்திலே நாங்கள் எங்களை மறு அர்ப்பணம் செய்கின்றோம். இயேசு ஆண்டவரின் வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆண்டவரில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநிலையற்ற திருப்பெயரிலே இந்த பரிசுத்தமான ஆண்டவரை பார்த்து பெற்றுக்கொள்கின்ற நாளிலே உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாகிய கிறிஸ்துவிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்திய திருச்சபை வரலாற்றிலே நவம்பர் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிந்தனையோடு இதை அனுசரிப்பது வழக்கம். 1978ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலே பிரகடனப்படுத்தப்பட்ட ஜாயிண்ட் கவுன்சில் என்று சொல்லப்படுகின்றதான இந்திய திருச்சபை, வட இந்திய திருச்சபை, மார்த்தோமா திருச்சபை ஆகிய திருச்சபைகளின் ஒன்றிணைப்பின் அடிப்படையிலே த கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் கம்யூனியன் என்ற ஒரு புதிய பரிமாணத்தோடு கூட CCI என்று சொல்லப்படுகின்றதான கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா என்ற ஒரு புதிய வரலாற்று பதிவின் தொடக்கம் 1985ஆம் ஆண்டு முதல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை நினைவு கூறுகின்றது நவம்பர் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை ஒன்றிப்பு ஞாயிறாக வட இந்திய திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, மார்த்தோமா திருச்சபைகளின் இணைப்பிலே நாம் 3 பெரும் திருச்சபைகளும் இணைந்து இந்திய தேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மாபெரும் வரலாற்று புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த நவம்பர் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையை ஒன்றிப்பு ஞாயிறு, யூனிட்டி சண்டே என்ற பொருளோடு கூட நாம் அழைத்து இதை அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒன்றிப்பின் மிக முக்கிய நோக்கம் திருச்சபையானது சேவை மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும். தொடர்ந்து திருச்சபையானது சாட்சியோடு கூட வாழ வேண்டும். Work together collectively towards unity, witness and service. ஒருவேளை இந்த ஒன்றிப்பின் மூலமாக நாம் அடையாளப்படுத்துகின்ற சாட்சியின் உணர்வும், ஒன்றிப்பின் மூலமாக நாம் வெளிப்படுத்துகின்ற சேவை மனப்பான்மையும் நிச்சயமாக ஆண்டவருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தை, பாதுகாவலை திருச்சபையின் மூலமாக திருமக்களாகிய நமக்கு கொடுக்கின்றது என்பதுதான் நாம் புரிந்து கொள்கின்ற வரலாற்று உண்மையாக இருக்கின்றது. தொடக்க வரலாற்றிலே நீங்கள் பார்க்கின்ற போது படைப்பின் நோக்கமே கடவுள், மனிதன், இயற்கை என்ற ஒன்றிப்போடு கூட அது தொடங்கியது. கடவுள் இயற்கையை முதலாவது உருவாக்குகின்றார். இயற்கையின் மூலமாக நல்லது என்று கண்டு மனிதனை உருவாக்குகின்றார். மனிதனும் இயற்கையும் ஏதேனும் தோன்றத்திலே மிகவும் இணைந்து மகிழ்ச்சியோடு தங்களுடைய வாழ்வை இயக்குகின்றார்கள். அனுதினமும் கடவுள் இந்த மனிதனோடும் இயற்கையோடும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே வந்து தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்கிறார். ஆக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட அந்த உறவும், கடவுளுக்கும் இயற்கைக்கும் இடைப்பட்ட உறவும், மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடைப்பட்ட உறவும் நாளொரு மேலும் பொழுது மண்டமாக அது புதுப்பிக்கப்பட்டதாக இருக்கின்றார். இந்த ஒன்றிணைப்புல ஒரு நன்மை, ஒரு மகிமை, ஒரு ஆசீர்வாதம் இருந்ததை காண முடிந்தது. ஆனால் என்றைக்கு மனிதன் கடவுளுக்கு விரோதமாக அல்லது படைப்பிற்கு விரோதமாக தன்னுடைய செயலை தொடர்கின்றானோ அன்றைக்கு இந்த ஒன்றிலே பிரிவினையும் பட்சாபாதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை உருவாகின்றது. நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கட்டளை கொடுக்கின்றார். அந்த இயற்கையின் சூழ்நிலையை மனிதன் மீறுகின்றான். அந்த மீறுதல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட உறவை துண்டிக்கின்றது. இன்னும் இயற்கையோடு கூட உள்ள உறவையும் மனிதனுக்கு துண்டித்து விடுகின்றது. அழகிய
குளிர்ச்சியான ஆசீர்வாதமான ஏதேன் தோட்டத்தின் அந்த இயற்கையை ரசிக்க வேண்டிய மனிதன் வேர்வை சிந்தி பாடுபட வேண்டிய வெட்டாந்தரைக்கு அனுப்பப்படுகின்றான். ஆக மனிதனுடைய வாழ்க்கையில தவறு செய்கின்ற போது, தீமையை அனுமதிக்கின்ற போது அவனுடைய வாழ்க்கையில இந்த பிரிவு நிலைமை ஏற்படுகின்றது. ஆக கடவுளுடைய படைப்பில ஒன்றித்து வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருந்தது. அந்த சிந்தனை செயல் வடிவம் பெறுவதற்கு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் நிலைப்படுத்தி கொடுத்தார். ஆனால் மனிதனுடைய தன்மையினாலே, மனிதனுடைய பிற்போக்கான தன்மையினாலே இந்த உறவு துண்டிப்பு ஏற்படுகின்றது. 2014ஆம் ஆண்டிலே ஆஸ்திரேலிய நாட்டிலே பெர்த் என்ற ஒரு நகரிலே ஒரு ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் அநேகமாக அநேகர் அறிந்திருப்பீர்கள். எதிர்பாராதமாக பயணி ஒருவர் ரயிலே ஏறுகின்ற போது அவருடைய கால் ரயிலுக்கும் அந்த நடைமேடைக்கும் இடையே சிக்கிக் கொண்டது. ஒன்றும் செய்ய முடியவில்லை. எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த ரயில் நகர்ந்தால்தான் அவருடைய காலை எடுக்க முடியும். ரயில் நகர்ந்தால் அவருடைய கால் வீணாக்கிவிடும். என்ன செய்வது என்ற சூழ்நிலை. அதிகாரிகள் எல்லாரும் வந்து பார்க்கின்றார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கின்றார்கள். யாரோ ஒருவருக்காக அந்த ரயில் நிலையத்தில் வந்த அனைவரும் சேர்ந்து அந்த ரயில் பெட்டியையே சற்று சாய்த்து பிடித்து அவருடைய காலை எந்த சேதம் இல்லாமல் எடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சமூக வலைத்தளங்களிலே வெளியான ஒரு செய்தி 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் யாரோ ஒருவருக்காக ரயில் நிலையத்தில் வந்து யாரோ ஒரு எல்லாரும் சேர்ந்த முயற்சி, அந்த ஒற்றுமை உணர்வு ஒரு மனிதனுடைய காலை பாதுகாத்தது. 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் திருச்சிக்கு அருகாமையில் இருக்கின்ற நடுக்காட்டுப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன குழந்தை சுஜித் நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆழ்துளை கிணற்றிலே விழுந்த சம்பவம். ஒருவேளை 600 அடி ஆழத்திலே அந்த 2 வயது சிறுவன் விழுந்த போது செய்தியை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும், அந்த குழந்தைக்கு யாரும் சொந்தக்காரர்கள் அல்ல, அந்த குழந்தைக்கு உறவினர்கள் அல்ல, எல்லாருமே அந்த குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனையை சமய சமுதாய வித்தியாசமின்றி மேற்கொண்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். நண்பர்களே, இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒன்றித்து வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வை இயல்பாக மனிதனிடத்திலே கொடுத்திருக்கிறது என்ற புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கின்றது. இயல்பு நிலைமையிலே மனிதன் அந்த ஒன்றிப்புக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறான் என்ற புரிந்து கொள்ளுதல் இருக்கின்றது. இது கடவுளுடைய படைப்பிலே வெளிப்பட்ட ஒரு மிகையான ஒரு உள்ளார்ந்த உணர்வு என்று சொன்னால் மிகையாகாது. அந்த உணர்வைத்தான் ஆண்டவர் தன்னுடைய திருவசனங்களின் மூலமாய் அல்லது தன்னுடைய வழிபாட்டு சூழல்கள் மூலமாய் அனுதினமும் புதுப்பிக்க விரும்புகின்றார். கடவுளோடு கூட ஒன்றித்திருக்கின்ற அந்த உணர்விலே நாம் வளர்வதற்கு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். ஆனால் நாம் பல நேரத்திலே உலகத்தோடு உள்ள உறவின் மூலமாக கடவுளோடு உள்ள உறவில நாம் சற்று விலகி இருக்கிறோம் அல்லது தனித்து இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை தன்னோடு கூட உள்ள உறவிலே வளர்ப்பதற்கு விரும்புகின்றார். இந்த உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான சூழல்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கின்றார். ஆனாலும் காலத்தின் கட்டாயத்தில் இந்த ஒன்றிப்பிலிருந்து சற்றே நாம் விலகி செல்வதற்கு அல்லது இந்த ஒன்றிப்பை நாம் தவிர்த்து விடுவதற்கு நாம் பல்வேறு விதமான சூழல்களிலே நம்மை நாமே அர்ப்பணித்து விடுகின்றோம். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள். முதல் 8 வசனங்களிலே இறைவன் தம் மக்களோடு வழக்கு ஒன்று உள்ளது என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகின்றார். என்ன வழக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட பிளவு நிலைமை அல்லது இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக இழைத்த குற்றங்களின் மூலமாக இறைவன் சுட்டி காட்டுகின்றார் ஒரு வழக்கு மனு மக்கள் மீது இருக்கிறது என்று சொல்லி. ஆக தீர்க்கதரிசிகளின் மூலமாய் ஆண்டவர் அவ்வப்போது எச்சரிப்பின் உணர்வை கொடுத்து எச்சரிப்பின் சிந்தனைகளை கொடுத்து அந்த உறவு நிலைமை அல்லது ஒன்றிப்பு
சூழ்நிலையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆனால் ஆதாம் செய்த அதே செயல்பாட்டை நாம் தொடர்ந்து செய்கின்ற மக்களாக, தொடர்ந்து அதை கடைபிடிக்கின்ற பின்பற்றுகின்ற மக்களாகத்தான் இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளார்ந்த நிலைப்பாட்டை நாம் புரிந்து கொள்ளாமல் கடவுளுக்கும் நமக்கும் இடைப்பட்ட அந்த ஒன்றிப்பிலிருந்து நாம் விலகி இருக்கிறோம். சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய திருக்கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு பிரதிபலனாக அல்லது ஈடாக ஆண்டவரோடு கூட ஒன்றித்து வாழ்வதிலே ஏற்படுகின்ற போராட்டங்களை தவிர்த்து, ஆண்டவரோடு கூட ஒன்றித்து வாழ்கின்ற அந்த உறவு நிலைமையை கெடுக்கின்ற சிந்தனைகளை தவிர்த்து ஆண்டவரோடு கூட உள்ள உறவு நிலைமையை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பவுலப்போஸ்தலன் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற போது சொன்ன ஒரு காரியத்தை நாம் படிக்க கேட்டோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மண் பாண்டங்கள் என்ற ஒரு வார்த்தையை பவுலப்போஸ்தலன் பயன்படுத்துகின்றார். இன்றைக்கு இந்த ஒலிப்பு ஞாயில திருச்சபை சிந்திக்கும்படியாய் கொடுத்திருக்கிற தலைப்பு அதுதான் களிமண் பாண்டத்திலே உள்ள செல்வம் என்று சொல்லி ப்ரொசஸ் இன் கிளே ஜார்ஸ். களிமண் பாண்டம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு மண் பாண்டமாக இருக்கின்றோம். இந்த மண் பாண்டம் என்பதை மறந்தவர்களாய் இறைவனோடு கூட உள்ள உறவை நிலைத்திருப்பதற்கு நாம் தயக்கம் காட்டி விடுகிறோம், நம்மை வித்தியாசப்படுத்தி விடுகின்றோம். மண் பாண்டம் என்ற நிலையை நாம் உணர்கின்ற போது, மண்ணில் பிறந்த மனிதன் மண்ணுக்கே திரும்புகின்றான் என்ற அந்த சூழ்நிலையை நாம் முழுமையாக உணர்ந்து பார்க்கின்ற போதுதான் ஆண்டவர் அவரோடு கூட உள்ள அந்த உறவு நிலைமையை தன்னோடு கூட உள்ள அந்த சூழ்நிலையில வளர்ப்பதில் ஆண்டவர் பிரியம் கொள்ளுகின்றதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு மண் பாண்டமாக, மண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு மண் கலயமாக இருக்கின்றோம் என்பதை நாம் பல நேரத்தில் மறந்து போய்விடுகின்றோம். மண் பாண்டம் என்பது பல நேரத்தில் இன்றைக்கு நவீன காலத்தில் உபயோகப்படாத அல்லது உபயோகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் போய்விட்டது. ஆனால் இயற்கைக்கு நேராக திரும்பவும் என்ற அறைகூவல் விடப்படுகின்ற இந்த காலகட்டங்களிலே அநேக இடங்களில் நீங்கள் பார்த்திருக்க முடியும். மண் பானை சமையல் அல்லது மண் பாண்டங்களிலே செய்யப்பட்ட உணவு வகைகள் என்று சொல்லி இன்றைக்கு அநேக இடங்களில் இயற்கைக்கு திரும்புகின்ற அழைப்பு கொடுக்கப்படுகின்ற இடங்களிலே அந்த மண் பானையின் மூலமாய் அல்லது மண் பாண்டங்களின் மூலமாய் உருவாக்கப்படுகின்ற பதார்த்தங்கள் உடலுக்கு வலுவூட்டக்கூடியவை, ஆரோக்கியம் பெறக்கூடியவை என்ற நினைவுறுத்தலை மனிதனுக்கு கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த மண் பாண்டங்கள் கண்டிப்பாக அது ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல, எதிர்கால நித்திய ஜீவனுக்கு நேரான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள திருவசனங்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளப்படுகின்றோம். நிச்சயமாக இந்த பவுலப்போஸ்தலன் திருச்சபைக்கு இந்த காரியத்தை சொல்லுகின்ற போது அந்த நினைவு கூறுதல் மனிதனுக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். சற்று நாம் அந்த மண் பாண்டத்தின் உருவாக்கத்தை யோசித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், அதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பல்வேறு விதமான ஆவிக்குரிய மறை உண்மைகள் அல்லது பல்வேறு விதமான நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய நெறிமுறைகள், அவைகளை நாம் கடைபிடிக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நம் ஆண்டவரோடு கூட உள்ள அந்த உறவை ஒன்றிப்பதிலே நாம் குறைவில்லாமல் இருக்க முடியும் என்பதே சந்தேகமில்லை. ஒரு மண் பாண்டம் அல்லது மண் கலயம் உருவாக்குவது என்பது எல்லா மண்ணிலையும் என்ன செய்ய முடியாது, மண்பானையை செய்ய முடியாது. அதுக்குன்னு பிரத்யேகப்படுத்தப்பட்ட அல்லது அதற்குன்னு உருவாக்கப்படாது முன்குறிக்கப்பட்ட அந்த மண் மூலமாகத்தான் அந்த மண் பாண்டங்கள் செய்ய முடியும். என்ன மண்ணில் செய்வாங்க? களிமண். ஆக எல்லா மண்ணிலையும் பாண்டங்களை உருவாக்கி விட முடியாது. அந்த களிமண் அது இந்த பாண்டம் செய்வதற்கு, கலயம் செய்வதற்கென்று முன்குறிக்கப்பட்ட அல்லது இதற்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு மண் என்பதை நினைவுபடுத்த வேண்டும். ஒருவேளை மண் பாண்டங்களுக்கு சரி பவுலப்போஸ்தலன் நம்மை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நாம் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இதை நம்மள மண்பானம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. ஆனா மண்பானம் செய்யறதுக்கு
அந்த மண் முன்குறிக்கப்பட்ட மண்ணாக இருக்க வேண்டும். செம்மண்ணில் செய்ய முடியாது, அல்லது சாதாரணமான மணல்ல பானை செய்ய முடியாது, களிமண்ணில் தான் செய்ய முடியும். அது அந்த களிமண்களாக நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த மண்ணானது ஒரு பிரத்யேகப்படுத்தப்பட்ட மண் மாத்திரமல்ல, அதுல இருக்கின்ற அந்த ஒரு களிமண்ணை பார்த்தோம்னா அதை எடுத்து அப்படியே மண்பானை செஞ்சிட முடியாது. அதை சில தகுதிக்கு உட்படுத்தணும். அதை நல்லா காய வச்சு அதை சலிச்சு அதுல இருக்கிற சின்ன சின்ன கல், தூசி, அதுல இருக்கின்ற தாது பொருட்கள் அதெல்லாம் வெளியெடுக்கணும். அந்த ரொம்ப சுத்தமான மண் மாத்திரம்தான், அந்த களிமண் மாத்திரம்தான் அந்த பானை செய்வதற்கு தகுதி உள்ள சூழ்நிலைக்குள்ளாக வரும். ஆக அதுல அந்த மண் பாண்டம் செய்வதற்குரிய அந்த மண்ணானது தகுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆக இன்றைக்கு ஆண்டவரால் நாம் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோமா என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த மண்ணானது குறிப்பிட்ட அளவு தண்ணீரோடு கூட கலந்து அது குயவனால் என்ன செய்யப்படும்? மிதிக்கப்படும். ஆக மிதிச்சு அதை ஒரு புதிய கலையம் செய்வதற்கு, உருவாக்குவதற்கு அது மிதிப்பட வேண்டும். ஒருவேளை லகுவாக பிசைந்து அதை சக்கரத்தில் இட்டு குயவன் கையில அது வளையணும் அப்படின்னா அது நன்கு மிதிக்கப்பட வேண்டும். துன்பங்களை சகிக்காத கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்காது. மிதிக்கப்படுகின்ற களிமண் தான் நல்ல ஒரு பாண்டத்தை உருவாக்க முடியும். அதே நேரத்தில் இன்னொன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாண்டம் உருவாக்குகின்ற போது அது குயவனுடைய விருப்பத்திற்கு அது அமையல அப்படின்னா அதை வேற பாண்டமா உருவாக்குவதற்கு குயவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஆக என்ன செய்வாரு? குயவன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மண் பாண்டத்தை தனக்கு விருப்பமான சூழ்நிலையை உருவாக்குவார். இன்னைக்கு பல நேரத்தில் அதைத்தான் நம்ம மறந்து போய்விடுகின்றோம். நாம் இன்றைக்கு குயவன் கையில இருக்கின்ற களிமண்களாக நம்மை படைத்த ஆண்டவருடைய கரத்துல இருக்கின்றோம் என்பதை மறந்து விட்டுனா நம்ம மனம் போன போக்குல, நாம் சுயம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குயவன் மண் பாண்டத்தை உருவாக்குகின்ற போது அது பிடிக்கவில்லை என்றால் அதை உடனே என்ன செஞ்சுவாரு? அதை வேற சூழ்நிலைக்குள்ளாக மாற்றுவார். அல்லது அது தன்னுடைய இஷ்டத்துக்கு வரல அப்படின்னா அதை தூக்கி போடுறதுக்கும் குயவனுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த மண் வேண்டாம், இந்த மண்ணை ஓரமா வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி போடுறதுக்கும் குயவனுக்கு அதிகாரம் இருக்கு. அது ஆண்டவருடைய கரத்துல நாம் களிமண்களாக அர்ப்பணிக்கின்ற போது, துன்பத்தை சகித்து அந்த விதிப்பட்டு அந்த சூழ்நிலையில் நம்மை அர்ப்பணித்து வருகின்ற போது, அந்த குயவன் தன்னுடைய அதிகாரத்தினால் என்னென்னலாம் செய்யணும்னு சித்தமா இருக்கிறாரோ, நினைக்கின்றாரோ அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுப்பதற்கு, அதுக்கெல்லாம் வளைந்து கொடுப்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் மண் பாண்டங்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துகின்ற போது, இந்த மண் பாண்டங்கள் இந்த பின்னணியத்திலிருந்து ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளாய் வருகிறது. ஆக அது பிரித்தெடுக்கப்படணும், அது பிரத்யேகப்படுத்தப்படணும், அது முன்குறிக்கப்படணும், அது சரியான சூழ்நிலைக்குள்ளாக துன்பங்களை சகித்து வரணும். இன்னும் அது குயவனுடைய கைக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை அர்ப்பணிக்கணும். இவ்வளவு அர்ப்பணிச்சு அது நெருப்பில் இடப்பட்டு அது சுடப்பட்டு அது பிரத்யேகப்படுத்தப்பட்ட பிற்பாடுதான் அது பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றம் பெறும். இந்த பயனுள்ள மண் பாத்திரம் ஒருவேளை நீங்க எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த பாத்திரத்தை நம்ம பார்த்தாலும் அது என்ன செய்யும்? அப்படியே இருக்கும். நீங்க எந்த உலோக பொருளையும் எடுத்துக்கங்க, அது தன்மை மாறக்கூடியது. ஆனா மண் பாண்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அது ஆண்டுகள் கடந்தாலும் அதனுடைய தன்மை மாறாது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்கள் படி 2500 ஆண்டுகள் குறைந்தது மண் பாண்டம் அந்த இயல்பு நிலைமை மாறாமல் இருக்கும். அகழ்வாராய்ச்சிகளிலே சொல்லப்பட்ட காரியங்கள், அநேக அகழ்வாராய்ச்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். தோண்டி எடுக்கப்பட்ட மண் பாத்திரங்கள், பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மண் கலையங்கள் எல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டதையெல்லாம் நாம் அகழ்வாராய்ச்சிகளில் நம்ம பார்த்திருக்கிறோம். குறிப்பாக கீழடி அகழ்வாராய்ச்சியில் எடுக்கப்பட்ட மண் பாண்டங்கள் இன்றைக்கும் காட்சி பொருளாக இருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக அந்த நிலைமையில் உருவாக்கப்பட்ட மண் பாண்டம் அது நிலையான வாழ்வு, எதிர்காலத்திலே ஒரு முழுமையான வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக பல 100 ஆண்டுகள் கடந்தாலும் வாழக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்களே,
பவுலப்போஸ்தலன் மண்பாண்டம் சொன்னார்னா ஏதோ ஒரு கேலிக்கூத்தா நம்ம மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லிட்டு போகல. அதுக்கு பின்னாடி இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நீ பிரித்து எடுக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ துன்பங்களை சகித்து ஆண்டவரால் அவருடைய கைக்கு ஏற்ப அணையப்பட்டவன். ஆக முன்னிடத்தில் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள உறவுல நீ சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆதாமிடத்திலே ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஏதோ ஒரு யாரையோ ஒரு மனுஷனை தேடி வந்தது போல தேடி வரல. அவரால் உருவாக்கப்பட்ட மனிதன், அவரால் செய்யப்பட்ட அந்த களிமண் பொம்மை, அவருடைய நாசியிலிருந்து வெளிப்பட்ட ஜீவ சுவாசம் ஆதாமுக்குள்ளாய் கடந்து சென்றபடினாலே அவன் ஜீவ ஆத்மாவானான். அதனாலதான் அந்த உரிமையோடு கூட தான் வந்து ஆதாம்கிட்ட கேட்டாரு, ஆதாமே நீ எங்கே இருக்க? தினம் வந்து உன்னை பார்ப்பனேன், தினம் வந்து உன்னோடு பேசுவனே, தினம் உன்னோடு கூட உறவு கொள்வனே, இன்னைக்கு நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். அன்பானவர்களே, இந்த ஒன்றிப்பை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பல நேரத்தில் அந்த ஒன்றிப்பை நாம் குறைந்து போயிருக்கிறோம், மறைந்து கொண்டிருக்கின்றோம், ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம், ஆண்டவருக்கு தூரமாய் போயிருக்கிறோம். ஆக இறைவனுக்கும் நமக்கும் இடைப்பட்ட உறவை ஒன்றித்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த மண் பாண்டம் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொன்னதன் மூலமாக இந்த மண் பாண்டத்தின் பின்னணியத்தை புரிந்து கொண்ட நாம் இந்த மண்ணுக்குரியவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் இந்த சரியான பக்குவத்திலே ஒரு பயனுள்ள பாத்திரமாக முழுமைப்படுத்தப்படுகின்ற நாம் ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஆண்டவரோடு கூட ஒன்றித்து வாழ்வதற்கு நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். ஆண்டவரோடு கூட ஒன்றித்து நாம் செயல்படுவதற்கு நாம் உந்தப்படுகின்றோம். இது நமக்கு முன் வைக்கப்படுகின்ற ஒரு சவால், இது நமக்கு முன் வைக்கப்படுகின்ற ஒரு அழைப்புகள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டவர்களாய் இன்றைக்கு அந்த கூட்டுறவுகளை வளருவதற்கு, அந்த கூட்டுறவுகளை நாம் முழுமை அடைவதற்கு ஆண்டவர் நம்மிடத்துல பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கிறார். என்னென்னலாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல அறைகூவல் விடுகின்ற ஒரு விஷயம். இந்த ஒன்றிப்பு ஞாயிற்றுக்கிழமையில சற்று ஆண்டவருக்கும் நமக்கும் இடைப்பட்ட அந்த ஒன்றிப்பின் உணர்வை, அந்த ஒற்றுமைப்படுத்துகின்ற ஆண்டவருடைய சூழலை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாய் இன்றைக்கு நாம் ஒன்றித்து வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆதாம் என்ன செஞ்சா? போய் ஒழித்து கொண்டான். நம்ம பகுதிகளில் ஒரு முதுமொழி சொல்லுவாங்க, தனி மரம் தோப்பாகாது, தனியா வாழ முடியாது. ஆக இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, கூட்டுறவை வலுப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. அதனால ஆண்டவர் வந்து நீங்க தனியா இருக்கிற நல்லதுன்னு அவனுக்கு ஒரு துணையை உருவாக்கி கொடுத்தார். இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கக்கூடாது, தினமும் ஆண்டவர் வந்து அவங்களோட கூட உருவாக்கி போனார். இவங்க ஒருவேளை போராடிக்க கூடாதுன்னா இயற்கையை அவர்கள் வளப்படுத்தி வைத்துக் கொடுத்தார். இது எல்லாத்தையும் புறக்கணித்து விட்டு ஆதாம் என்ன செஞ்சுட்டான்? ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டான். ஆகவேதான் ஆண்டவர் வருத்தப்பட்டார். அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துல சிலுவையின் மூலமாக வெளிப்பட்ட இயேசுவின் அன்பு எப்படி வெளிப்படுத்தப்பட்டதுனால் இரண்டாம் ஆதாமாக அல்லது கடைசி ஆதாமாக இயேசுவினுடைய மரணம் அடையாளப்படுத்தப்பட்டது. ஒருவேளை அந்த முதல் ஆதாம் செய்த அந்த பாவத்தின் அகோரத்தை இரண்டாம் ஆதாமாக அல்லது கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் மீட்பு பெற்றுக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார் சிலுவையின் மூலமாக. ஆக இந்த ஒன்றிப்பானது சிலுவையை முழுமை அடைகின்றது. அந்த முழுமையை பெற்றுக் கொள்வதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிற ஒன்றிப்பு ஞாயிற்றுக்கிழமையில இந்த கூட்டுறவை நாம் வலுப்படுத்திக் கொள்வதற்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கையில நம்மை ஆண்டவரோடு கூட அந்த உறவில நம்ம இன்னும் அதிகமாக வலுப்படுத்தும், வலு சேர்க்கும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. நிச்சயமாக நாம் இந்த முயற்சியை மேற்கொள்கின்ற போது ஆண்டவர் தூய ஆவியின் வழியாக நமக்கு துணை செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய தரத்துல நம்மை அர்ப்பணிப்போம். இந்த கூட்டுறவு அல்லது ஒன்றிப்பு ஞாயிற்றுக்கிழமையில திருச்சபைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சேவை செய்ய வேண்டும், திருச்சபைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாட்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல சூழ்நிலை ஆண்டவருடைய திருக்கரத்திலே ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றுக் கொண்டவர்களாய் ஆண்டவரோடு கூட நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை முழுமை வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். குயவன் கையிலே களிமண்ணாக அர்ப்பணிப்போம். ஒருவருடைய அந்த மண் பாண்டம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மூலமாய் சொன்ன காரியம்
நம்மை இன்னும் அதிகமான நாட்களோடு கூட நம்மை மறு அர்ப்பணம் செய்ய தூண்டுகின்ற சூழ்நிலையாக இருக்கின்றது. தூயவனே உன் கையில் களிமண்ணா உடைந்து என் திட்டமல்ல உன் திட்டமானா உன் கையே என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் உயர்வனே உன் கையில் களிமண்ணா உடைத்து என் திட்டமல்ல தேவைக்காக என்னை நான் படைத்திருக்கலாம். உயவனே உங்களுடைய திருக்கரத்திலே களிமண்ணாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தும், என்னை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் உங்களுடைய ஆத்மனை முழுமையாய் பெற்றுக்கொண்ட திருச்சபையாக ஆண்டவரை ஒன்றித்து உமக்காக எங்களை மறு அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரை திருக்கரத்தில் எங்களை காட்டி கொடுக்கிறோம். ஏற்று வழி நடத்தும். ஏற்று ஆண்டவரின் வழியாக முழுக்க மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்லதினாவே. ஆமென். வெளியிலே பிரகாரத்தில் இருப்பவர்கள் ஒருவேளை மலையில் சாரம் இருந்தால் தயவுசெய்து உள்ளே ஒரு நாற்காலிகளை உள்ளே வந்து அமர்வதற்கு அன்போடு அழைக்கின்றேன். வெளியிலே பிரகாரத்தில் இருப்பவர்கள் ஒருவேளை மலை சாரம் இருக்குமேனால் உள்ளே ஆலயத்திற்குள்ளதாக வந்து அமர்வதற்கும் அன்போடு அழைக்கிறேன். மறுபடியும் அன்போடு நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஆராதனை நேரங்களை மாத்திரம் பயன்படுத்துங்கள். முதல் ஆராதனை எந்த குழுவினர், இரண்டாம் ஆராதனை எந்த பகுதியினர் என்பதை நீங்கள் அருள்கூர்ந்து கடைபிடிப்பதற்கு மறுபடியும் அன்போடு நினைவுபடுத்துகிறேன். நம்மையும் நம்முடைய விசுவாசத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் அறிக்கை செய்யும் விதமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை பயபக்தியோடு ஏறெடுப்போம். அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கை. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இந்த நாதரை திருத்து விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவினாலே கண்ணிமிரால் திருப்பத்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை அறிந்து மரித்து அடக்கம் நடத்த பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்து எழுந்தினார். கடவுள் வாழ்வு பார்த்திருக்கிறார். அவர் எழுத்து மருத்துவ ஆண்டு கூறுவார். பொதுவாக இருக்க சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உள்தொண்டரும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக கீர்த்தனைகளிலே 131வது கீர்த்தனை இயேசு நாமம் ஒன்றை நம்புவீர் என்ற கீர்த்தனையை நாம் அனைவரும் இணைந்து பாடி நம்முடைய காணிக்கைகளை முன்வந்து படைக்க உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன்.
கீர்த்தனை 131.
Amen.